வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின். முதலில் தலைப்புச் செய்திகள். திட்டமிட்டபடி அதிமுக பொதுக்குழு நடைபெறுமா? ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கில் இன்று உத்தரவு பிறப்பிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அதிமுக பொதுக்குழு குறித்து நீதிமன்றம் அளிக்கும் தீர்ப்பை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை. ஓபிஎஸ் ஆதரவாளரும் முன்னாள் அமைச்சருமான வைத்திலிங்கம் பேட்டி. வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் தேர்வுக்கு இன்று முதல் ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. கர்நாடக அணையில் இருந்து வினாடிக்கு 50,000 கன அடி நீர் திறப்பு. ஒகேனக்கலில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம், சுற்றுலா பயணிகளுக்கு தடை. இலங்கையில் சர்வ கட்சி ஆட்சி அமைக்கும் பணிகளில் எதிர்க்கட்சிகளுக்கு இடையே உடன்பாடு. அரசாங்கத்தை வழிநடத்த தேசிய நிபுணர் குழு உருவாக்கவும் முடிவு. தென்னாப்பிரிக்காவில் மதுபான விடுதியில் பயங்கர துப்பாக்கிச் சூடு. மர்ம நபர்கள் கண்மூடித்தனமாக சுட்டதில் 15 பேர் உயிரிழப்பு. டிஎன்பிஎல் தொடரின் 14வது லீக் போட்டியில் திருப்பூரை வீழ்த்தியது நெல்லை அணி. மற்றொரு ஆட்டத்தில் திருச்சியை வென்று கோவை அணி அசத்தல். கடைசி டி20 போட்டியில் ஆறுதல் வெற்றி பெற்றது இங்கிலாந்து. 2-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது இந்தியா. இனி விரிவான செய்திகள். சென்னையில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள தனியார் மண்டபத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெறவுள்ளது. முதலில் செயற்குழு கூட்டமும் அதனைத் தொடர்ந்து பொதுக்குழு கூட்டமும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள் அரங்கத்திற்குள் வருவதற்கு அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 16 நுழைவு வாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அடையாள அட்டையுடன் வரும் உறுப்பினர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளனர். அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரிய வழக்கின் தீர்ப்பு இன்று காலை 9 மணிக்கு வெளியாக உள்ளது. ஜூன் 23ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிராகரிக்கப்பட்டு ஜூலை 11ஆம் தேதி அடுத்த பொதுக்குழு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க கோரி ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கின் தீர்ப்பு காலை 9 மணிக்கு வெளியாக உள்ளது. அதிமுக பொதுக்குழு குறித்து ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் தங்களது ஆதரவாளர்களுடன் தனித்தனியே ஆலோசனை நடத்தினர். எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவிற்கான ஏற்பாடுகள் மற்றும் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். இதேபோல் ஓ பன்னீர்செல்வமும் பொதுக்குழு தொடர்பாக இன்று வெளியாகும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து ஆலோசனை நடத்தினார். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான வைத்திலிங்கம் பொதுக்குழு குறித்து நீதிமன்றம் அளிக்கும் தீர்ப்பை மதித்து நடக்க உள்ளதாக தெரிவித்தார். கர்நாடகா மற்றும் புதுச்சேரி அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். கர்நாடக மாநில அதிமுக செயலாளர் எஸ்.டி. குமார் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர்கள் 12 பேர் சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் 56 பொதுக்குழு உறுப்பினர்களில் 46 பேர் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக வேண்டுமென ஒப்புதல் கடிதம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமாரின் மைத்துனரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளருமான எம்.எஸ். காமராஜின் இல்ல திருமண விழா திருவான்மியூரில் நடைபெற்றது. திருமண விழாவில் பங்கேற்ற முதல்வர் ஸ்டாலின் பூங்கொத்து அளித்து மணமக்களை வாழ்த்தினார். எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் மெய்யநாதன், எம்பி திருநாவுக்கரசு, காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் உள்ளிட்ட பலரும் விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். இலங்கையில் இனச்சிக்கலை முழுமையாக தீர்த்து வைக்காத வரை அந்நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியை சரிசெய்ய முடியாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கையில் மக்கள் புரட்சி வெடித்து கோத்தபய ராஜபக்சேவின் ஆட்சி வீழ்ந்திருப்பது எதிர்பார்த்த ஒன்றுதான் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சிக்கு இனச்சிக்கல்தான் காரணம் எனவும் இதில் இந்திய அரசு தமிழர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தியுள்ளார். குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. விடுமுறை நாளான நேற்று தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு வார காலமாக பெய்து வரும் சாரல் மழை காரணமாக அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அருவியில் குளித்தும் நீச்சல் குளத்தில் நீராடியும் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் பொழுதை கழித்தனர்.
கர்நாடக அணைகளில் தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து 50,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஒகேனக்கல் அருவிகளுக்கு வருவதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் இன்று முதல் தங்களது ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. வரும் 17ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் விண்ணப்பதாரர்கள் அதற்கான ஹால் டிக்கெட்டை neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நெல்லையில் நெல்லையப்பர் கோயில் ஆணி திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற கங்காளநாதர் திருவீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லையப்பர் கோவிலில் ஆணி திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் 8ஆம் நாளான நேற்று கங்காளநாதர் கையில் திருவூட்டுடன் தங்கச்சப்பரத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டியில் கொரோனா தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்கு விரைவில் ஒப்பந்த புள்ளி கோரப்படும் என தெரிவித்தார். அந்த மருத்துவமனையின் கட்டமைப்பு குறித்த அந்த டிசைன் மிக விரைவில் வெளியிடப்படவிருக்கிறது. ஒரு 2 மாதங்களில் கட்டுமான பணிகள், அதற்கான டெண்டர் ப்ராசஸ் என்பதும் தொடங்கி ஒரு 5-6 மாதங்களில் பணி நடைபெறவிருக்கிறது. சென்னையில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் 40% நிறைவு பெற்றுள்ளதாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் 1030 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அதில் தற்போது 40% பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாகவும் செப்டம்பர் மாதத்திற்குள் பணிகள் முழுமையாக நிறைவு பெறும் என்றும் தெரிவித்தார். சரியாக பணியாற்றாத மழைநீர் வடிகால் ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை பாயும் என்றும் அவர் கூறினார். இது 40% வரைக்கும் இப்போ வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஓவராலாக சென்னையில். ஸோ நாங்கள் செப்டம்பருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம். இப்போ ஒர்க்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக நடந்துட்டுருக்கு. இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என பாஜக மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக பாஜக தேசிய குழு உறுப்பினர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வேலூர் அரப்பாக்கத்தில் பாஜகவின் மாநில செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி நம்மாழ்வாருக்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் எனவும், கச்சத்தீவை மீட்க மத்திய அரசு எடுத்து வரும் முயற்சிக்கு பாராட்டு தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட சிவன் ஸ்ரீனிவாசன் வெற்றி பெற்றுள்ளார். பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட்ட நடிகர் போஸ் வெங்கட் 349 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அதேபோல் பொருளாளர் பதவிக்கு போட்டியிட்ட சுப்பிரமணியம் ஜெயந்த் 290 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். துணைத் தலைவர், இணைச் செயலாளர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பதவிக்காக பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படவுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு சேவை செய்வதே இயற்கை விவசாயம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் இயற்கை விவசாய மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் இயற்கை விவசாயத்தை ஏற்றுக்கொண்ட ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மற்றும் விவசாய பிரதிநிதிகள் நேரடியாக கலந்து கொண்டுள்ளனர். இந்த மாநாட்டில் காணொலி வாயிலாக பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, இயற்கை முறையில் விவசாயம் செய்வது பூமிக்கு செய்யும் சேவை என தெரிவித்தார். மேலும் இயற்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் சேவை செய்வதே இயற்கை விவசாயம் என்றும் அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அமர்நாத்தில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எனினும் மலைப்பகுதி என்பதால் மீட்புப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். அமர்நாத்தில் பனிலிங்கத்தை தரிசிக்க சென்றவர்கள் மேக வெடிப்பு ஏற்பட்டு திடீர் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். இதில் 16 பேர் உயிரிழந்த நிலையில் 40க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளனர். மாயமானவர்களை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தெலங்கானாவில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அடுத்த 3 நாட்களுக்கு பள்ளிகள், கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை தொடர்ந்து ஹைதராபாத்தில் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் ஆலோசனை நடத்தினார். பின்னர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் வரும் 13ஆம் தேதி வரை அனைத்து பள்ளிகள், கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவித்துள்ளார்.
கர்நாடக மாநிலத்தின் கடலோர மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக குடகு மாவட்டத்தில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தட்சிண கன்னடா, உடுப்பி, உத்தர கன்னடா உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விளைநிலங்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளிலும் தண்ணீர் புகுந்துள்ளது. இதனிடையே தக்ஷண கன்னடா, உடுப்பி, குடகு ஆகிய மாவட்டங்களுக்கு அடுத்த 5 நாட்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மலையாள நடிகை கடத்தல் வழக்கில் முதல் குற்றவாளியான பல்சர் சுனில் மேலும் சில நடிகைகளை புகைப்படம் எடுத்து மிரட்டியுள்ளதாக முன்னாள் கேரள டிஜிபி ஸ்ரீலேகா தெரிவித்துள்ளார். முன்னாள் டிஜிபி ஸ்ரீலேகா தனது யூடியூப் சேனலில் நடிகை கடத்தல் வழக்கு தொடர்பாக கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். அதில் நடிகை கடத்தல் வழக்கின் முதல் குற்றவாளியான பல்சர் சுனில் மேலும் சில நடிகைகளை புகைப்படங்கள் எடுத்து மிரட்டியதாக குறிப்பிட்டுள்ளார். நடிகை தாக்கப்பட்ட போது தான் சிறைத்துறை டிஜிபியாக இருந்ததாகவும் பல்சர் சுனில் குறித்து தன்னுடன் சில நடிகைகள் பேசியதாகவும் ஸ்ரீலேகா தெரிவித்துள்ளார். இலங்கையில் சர்வ கட்சி ஆட்சி அமைக்கும் பணியில் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றிணைந்து ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையில் அரசுக்கு எதிரான போராட்டம் உச்சத்தை எட்டிய நிலையில் அதிபர் மாளிகையிலிருந்து கோத்தபய ராஜபக்ச தப்பிச் சென்றார். அனைத்து கட்சி தலைவர்களின் தீர்மானத்தை ஏற்று பிரதமர் பதவியில் ரணில் விக்ரமசிங்கே விலகினார். இதனையடுத்து பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன் சர்வ கட்சி அரசாங்கத்தை விரைவாக அமைக்க எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளன. இலங்கையில் அமைதியை நிலைநாட்ட ராணுவம் மற்றும் போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு நாட்டு மக்களிடம் முப்படை தளபதி கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முப்படை தளபதி சவேந்திர சில்வா, நெருக்கடி நிலையை அமைதியான முறையிலும் அரசியலமைப்பு மூலமும் தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளதாக தெரிவித்தார். இந்த தருணத்தில் நாட்டின் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் ராணுவத்திற்கும் போலீசாருக்கும் ஒத்துழைப்பு அளிக்குமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். இலங்கையில் இருந்து தப்பி ஓடியதாக கூறப்படும் அதிபர் கோத்தபய ராஜபக்ச ராணுவ தலைமையகத்தில் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே அதிபர் அலுவலகம் மூலம் அறிக்கை ஒன்றை கோத்தபய ராஜபக்ச வெளியிட்டுள்ளார். அதில் எரிவாயு கப்பல் ஒன்று துறைமுகத்திற்கு வந்ததும் பொதுமக்களுக்கான விநியோகத்தை துரிதப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளார். இலங்கையில் புதிதாக அமையவுள்ள சர்வ கட்சி அரசாங்கத்தையும் ஏற்கப் போவதில்லை என போராட்டக்காரர்கள் அறிவித்துள்ளனர். அதிபர், பிரதமர் மாளிகைகளில் முகாமிட்டுள்ள போராட்டக்காரர்கள் அங்கேயே தங்கி தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிபர் கோத்தபயவும் பிரதமர் ரணிலும் பதவி விலகல் கடிதங்களை ஒப்படைக்கும் வரை அரசு கட்டடங்களில் இருந்து வெளியேறப் போவதில்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணப்படும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் தூதரக தலைவர் பீட்டர் ஃப்ரோயர் மற்றும் தலைமை அதிகாரி மசாஹிரோ நொசாகி ஆகியோர் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதில் தற்போதைய சூழ்நிலையில் விரைவில் தீர்வு கிடைக்கும் என்று நம்புவதாகவும் நிதியமைச்சகம் மற்றும் மத்திய வங்கி அதிகாரிகளுடன் சர்வதேச நாணய நிதியம் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் மதுபான பாரில் புகுந்து மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 15 பேர் உயிரிழந்தனர். சொவேட்டோ நகரத்தில் உள்ள மதுபான பார் ஒன்றில் புகுந்த மர்ம நபர்கள் திடீரென துப்பாக்கிகளால் கண்மூடித்தனமாக சுட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். இந்த பயங்கர சம்பவத்தில் 15 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 9 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் எத்தனை பேர் என்பது குறித்து தெரியாத நிலையில் மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் இந்திய வீரர்களுடன் முன்னாள் கேப்டன் தோனி கலந்துரையாடினார். தோனியின் பேச்சை இளம் வீரர் இஷான் கிஷான் உன்னிப்பாக கவனித்த நிலையில் இது தொடர்பான புகைப்படத்தை ட்விட்டரில் பகிர்ந்துள்ள இந்திய கிரிக்கெட் வாரியம், தலை சிறந்த கிரிக்கெட்டர் தோனி பேசும்போது எல்லோரும் கூர்ந்து கவனிப்பார்கள் என பதிவிட்டுள்ளது. டிஎன்பிஎல் தொடரின் 14வது லீக் ஆட்டத்தில் திருப்பூர் அணியை நெல்லை அணி வீழ்த்தியது. கோவையில் நடைபெற்ற டிஎன்பிஎல் தொடரின் 14வது லீக் ஆட்டத்தில் நெல்லை அணியும் திருப்பூர் அணியும் மோதின. முதலில் பேட்டிங் செய்த திருப்பூர் அணி 20 ஓவர்களில் 117 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அடுத்து களமிறங்கிய நெல்லை அணி 15.3 ஓவர்களிலேயே 121 ரன்கள் எடுத்து 5வது வெற்றியை பதிவு செய்தது. இதைத் தொடர்ந்து இரவு நடைபெற்ற மற்றொரு போட்டியில் கோவை அணியிடம் திருச்சி அணி வீழ்ந்தது. முதலில் பேட்டிங் செய்த திருச்சி அணி 135 ரன்கள் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய கோவை அணி 17 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 138 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் கோவை அணி தனது 2வது வெற்றியை பதிவு செய்தது. இந்தியாவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் ஏற்கனவே 2இல் வெற்றி பெற்று இந்திய அணி தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் ட்ரெண்ட் பிரிட்ஜ் மைதானத்தில் நடைபெற்ற கடைசி T20 போட்டியில் இங்கிலாந்து அணி ஆறுதல் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 215 ரன்கள் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 198 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. இதன் மூலம் இங்கிலாந்து அணி 17 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திட்டமிட்டபடி அதிமுக பொதுக்குழு நடைபெறுமா?
ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கில் இன்று உத்தரவு பிறப்பிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அதிமுக பொதுக்குழு குறித்து நீதிமன்றம் அளிக்கும் தீர்ப்பை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை. ஓபிஎஸ் ஆதரவாளரும் முன்னாள் அமைச்சருமான வைத்திலிங்கம் பேட்டி. வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் தேர்வுக்கு இன்று முதல் ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. கர்நாடக அணையில் இருந்து வினாடிக்கு 50,000 கன அடி நீர் திறப்பு. ஒகேனக்கலில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம், சுற்றுலா பயணிகளுக்கு தடை. இலங்கையில் சர்வ கட்சி ஆட்சி அமைக்கும் பணிகளில் எதிர்க்கட்சிகளுக்கு இடையே உடன்பாடு. அரசாங்கத்தை வழிநடத்த தேசிய நிபுணர் குழு உருவாக்கவும் முடிவு. தென்னாப்பிரிக்காவில் மதுபான விடுதியில் பயங்கர துப்பாக்கிச் சூடு. மர்ம நபர்கள் கண்மூடித்தனமாக சுட்டதில் 15 பேர் உயிரிழப்பு. டிஎன்பிஎல் தொடரின் 14வது லீக் போட்டியில் திருப்பூரை வீழ்த்தியது நெல்லை அணி. மற்றொரு ஆட்டத்தில் திருச்சியை வென்று கோவை அணி அசத்தல். கடைசி T20 போட்டியில் ஆறுதல் வெற்றி பெற்றது இங்கிலாந்து. 2-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது இந்தியா. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.